மக்கள் மேல கை வைக்கிற? எங்களோட வயலுக்கு வந்தாயா? நாத்து நட்டாயா? களை பறித்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? மானம் கெட்டவனே, வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போடா. வெள்ளையனே வெளியேறு. வெளியேறு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரயில் ஓட்டுறியா நீ? இப்ப நான் ஓட்டுற பாரு. போ. ஏய் ஓ பேசஞ்சரை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. வா பேசஞ்சர் போலாம். அம்மா வலிக்குதே. வலிக்குதே. அம்மா அனிதா வலிக்குதே. அனிதா என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா. ஒண்ணும் இல்லாமல அப்படி ஆகும்னு கத்துன. சொல்லுமா என்ன ஆச்சு? அனிதா என்னாச்சு? உன் கையில ஏதோ அடிபட்டு வலியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அனிதா என் கண்ணை பாரு. என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டியா? கையை காட்டு. வேணா சிவா. காட்டுன்னு சொல்றேன்ல. இல்ல வேணாம். அட காட்டு. அனிதா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படிலாம் பண்ற? ஏன் அப்படிலாம் பண்ற? நீங்களே கேளுங்க. அனிதா, உனக்கு சிவாவை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? டாட்டூ குத்தும் போது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஏன் அனிதா இப்படி எல்லாம் பண்ற? அத்தை, வாழ்க்கையில இதுக்கப்புறம் எந்த சிச்சுவேஷன்லயும் சிவா என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிருக்குள்ள சிவா மட்டும்தான் கலந்திருப்பான். சிவா இல்லாத உலகத்தையும் வாழ்க்கையையும் என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அனிதா, உன் உடம்ப போட்டு நீ ஏன் இப்படி வருத்திக்கிற? ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன். இந்த உலகத்துல என்ன உன்னை பிடிச்ச அளவுக்கு வேற யாரையுமே பிடிக்காது. என் மம்மி டாடிய விட நீ எனக்கு எப்பவும் ஒரு படி மேலதான் சிவா. நான் உன்னை அவ்வளோ பயங்கரமா காதலிக்கிறேன். நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறப்போ நம்ம வேலை இன்னும் ஈஸி ஆயிடும் போல இருக்கே. எது எப்படியோ, யார் யாரெல்லாம் என்னென்ன முடிவெடுக்கிறாங்களோ எல்லாம் நமக்கு சாதகமா அமையுது. அனிதா, ஹாஸ்பிட்டல் போலாம் வா. அதெல்லாம் வேணாம் சிவா. நீ வேணான்னு தான் சொல்லுவ. ஆனா இது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு வலிக்குதோ இல்லையோ, ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது அனிதா. அட்லீஸ்ட் உன் கைக்கு
மருந்தாவது போட்டு விடட்டா? சிவா, நீ இப்போ சொன்ன இந்த வார்த்தை என் கைக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கு. இப்போ நீ பிடிச்சிருக்கிற கைய எப்பவுமே விட்டுறாத சிவா. நீங்க 2 பேரும் இவ்ளோ அன்பா இருக்கிறத பாக்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. முதல்ல பெரிய பூசணிக்காயா வாங்கி உங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும். சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன் அனிதா. இந்தா. ஃபைல் bye. வரேம்மா. ஐயோ அனிதா, இன்னைக்குதான் நீ என் மருமக மாதிரி கச்சிதமா ஒரு வேலையை பார்த்திருக்க. சும்மா சொல்லக்கூடாது அனிதா. என் பையன் சிவாவை அப்படியே உன் வலையில விழ வச்சுட்டு தெரியுமா? சிவாவை உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன் கையில இவ்ளோ வலிய தாங்கிக்கிட்டு டாட்டூ போட்டிருக்கிறத பார்த்தா அத பாக்கும்போது எனக்கே ஷாக்கா இருக்கு. ஹலோ ஹலோ அத்தை, ரொம்பலாம் ஷாக் ஆகாதீங்க. நான் ஒன்னும் அந்த சக்தி கிடையாது அவள மாதிரியான கிறுக்கு வேலையெல்லாம் செய்யறதுக்கு. நான் உங்க மருமக. எனக்கு கிரிமினலா தான் வேலை செய்ய தெரியும். புரியல அனிதா. உங்களுக்கு சொன்னா புரியாது, செஞ்சு காட்டினாதான் புரியல. ஏய் அனிதா, அப்போ இது உண்மை இல்லையா? நான் கூட நீ உண்மையிலேயே டாட்டூ போட்டிருக்கேன்னு நினைச்சு உனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா இப்படி ஒண்ணுமே இல்லாம சப்பா மேட்டர் ஆக்கிட்ட பாரு. ஷூ, என் மருமக தான். இந்த அனிதாவை நாம எதுவும் உதவாத தத்தின்னு நினைச்சா இவ என் கண்ணு முன்னாடியே இவ்ளோ கேடி வேலை பாக்குறாளே, இது ரொம்ப தப்பு. எதுக்கும் இவ மேல நாம இன்னொரு கண்ணு வைக்கணும். உலகத்துல நீ ஒருத்தி இருந்த வரைக்கும் என் நிலைமை எப்படி இருந்துச்சு? நீ என்னை விட்டு போன அடுத்த நாள்ல இருந்தே இப்போ என் நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னு நீயே பாருமா. நீ உயிரோட இருந்தப்போ நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, அம்மா நீ மட்டும் இல்லைன்னா நான் அனாதைதான்னு. நிறைய தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அப்ப கூட ஏன் சக்தி இப்படி அபசகுணமா பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்ல, ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்தின. ஆனா இன்னைக்கு உன் சக்தியோட நிலைமைய பாத்தியம்மா. ஒருவேளை இதெல்லாம் நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு என்னை விட்டுட்டு போயிட்டியாம்மா. என் மனசு ரொம்ப வலிக்குதும்மா. உன் மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு. எனக்கு வாழவே பிடிக்கலம்மா. வணக்கம் மிஸ்டர். சக்தி, நாம என்னதான் அழுது புலம்புனாலும் நம்மள விட்டு போன உறவும் சரி, உடம்ப விட்டு போன உசிரும் சரி மறுபடியும் திரும்ப வராது தாயி. இதுக்கப்புறம்தான் நீ ரொம்ப வைராக்கியமா இருக்கணும். இதுக்கப்புறம் நான் வைராக்கியமா இருந்து யாருக்கு என்ன நடக்க போகுது? என்ன பெத்த என் அம்மா உயிரோட இருக்கும் போது என்னால பக்கத்துல இருந்து அவங்கள கவனிச்சுக்க முடியல. நான் இனிமே தைரியமா இருந்தோ இல்ல வைராக்கியமா இருந்தோ யாருக்கு என்ன புண்ணியம்? என் அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க. என்னது? ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஏய், போர்ட்லாம் வச்சிருக்க? எதிரி எதிரி.
கையில செல்போன்லாம் வச்சிருக்க, அத கூட. நான் போன்ல எதுவும் பேசல. என் அம்மா போட்டோ தான் பார்த்துட்டு இருந்தேன். போட்டோ பாத்துக்கிட்டு இருந்தியா? ஏய், ஹாஸ்பிடல் ரூல்ஸ் பிரகாரம் போனை கையில வச்சிருக்கிறதே தப்பு. ஒழுங்கு மரியாதை போனை கொடுத்துரு. நான் போன்ல பேச மாட்டேன். என்ன விட்டுருங்களா ப்ளீஸ். ஒழுங்கு மரியாதை போனை கொடுத்துரு. இதுல என் அம்மா போட்டோ இருக்கு. விடுங்க ப்ளீஸ். விடுங்க. கேளுங்க. விடுங்க. அதுல என் அம்மா போட்டோ இருக்கு. ப்ளீஸ் கொடுத்துருங்க. ஹாஸ்பிடல் ரூல்ஸ் பிரகாரம் போனை கையில வச்சிருக்கிறது தப்பு. அதைத்தான் நாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு மட்டும் என்னடி புது ரூல்ஸ்? இங்க பார், இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே ஒழுக்கமா அதை கடைபிடிக்கிறாங்க. நீ என்ன பெரிய மகாராணியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ண உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன். உன்னை என்ன பண்ற பாரு. போன் இருந்தா தானே பாப்பேன். நொறுக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏடா கூடமா வேலை ஏதாவது பண்றத பார்த்து சாகடிச்சு போடு. என்ன பாக்குற? பாத்தீங்களா, கடைசியா எனக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் அந்த போன்ல இருந்த என் அம்மா போட்டோ மட்டும்தான். இப்போ அதுவும் போயிடுச்சு. சொல்லுங்க பாட்டி, கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? சார் வணக்கம் சார். என் பொண்ணு திவ்யாவை பார்க்கணும். இப்படி கைதிகள் இங்க வந்து பார்க்க கூடாது சார். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். சரி சார், இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள பார்த்துட்டு போயிடுங்க. ரொம்ப நன்றி சார். சரி சரி, சீக்கிரம். திவ்யா, அப்பா, திவ்யா, அப்பா, என்னம்மா? அப்பா, திவ்யா, என்னம்மா? என்னமாச்சு? திவ்யா, அம்மா எப்படிமா இருக்க? அப்பா, என்னை சுத்தி இத்தனை பேர் இருந்தோம், எல்லாருமே என்னை கை விட்டுட்டீங்களப்பா. அம்மாவாவது நான் உன்னை எப்பவோ தலைமொழிகிட்டேன்னு சொல்லி இப்ப வரைக்கும் அப்படியே இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாருமே அன்பாவும் ஆதரவாவும் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போலையேப்பா. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. மனசு விட்டுறாதம்மா, ப்ளீஸ்மா. சரிப்பா, நான் மனசு விடல. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னும் 2 நாள்ல என்ன கோர்ட்ல ஆஜர் பண்ண போறாங்க. இதுக்கு மேல என்னால முடியலப்பா. ஏதாவது பண்ணுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஏன்டா திவ்யா, உனக்கு மட்டும் சோதனை மேல சோதனையா வருது? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களதான் ஆண்டவன் இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறான். இத்தனை வருஷமா கூட இருக்கிறவங்களே நான் படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறப்போ பாவம் அந்த ஆண்டவன் என்னப்பா பண்ணுவாரு? நானும் போகாத இடம் இல்ல, கேஸ பத்தி சொல்லி பார்க்காத லாயரும் இல்ல. ஆனா சொல்லி வச்ச மாதிரியே இப்ப வரைக்கும் இந்த கேஸை எடுக்க யாரும் முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பணம் வேணும்னாலும் பீஸா கொடுக்கறேன்னு சொன்னாலும் ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்கம்மா. அப்போ கடைசி வரைக்கும் என் தலையெழுத்து இப்படிதான் இருக்குமாப்பா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. உன்னோட அப்பா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்கவே விட மாட்டேம்மா. இப்ப இங்க வரதுக்கு முன்னாடி கூட ஒரு ஃபேமஸான லாயரை நான் பார்த்து மீட் பண்ணிட்டு தாமா வந்தேன். அவங்க கூட இந்த கேஸ நல்லா ஸ்டடி பண்ணிட்டு எல்லா எவிடன்ஸும் உனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால
அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. திவ்யா, ஐயோ, ஐயோ, வேண்டாம் திவ்யா, 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 வேண்டாம்மா, ப்ளீஸ் திவ்யா, வேண்டாம்மா, அப்பா சொல்றது கேளுமா, நீ உன்னை காயப்படுத்திக்காதம்மா. அப்பா, எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தி உண்மையாவும் நேர்மையாவும் அன்பாவும் இருந்தா இதுதான் கதியாப்பா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல திவ்யா, ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த நேரத்துல உனக்கு எதிரா அமைஞ்சிடுச்சுடா திவ்யா. பண்ணாத ஒரு தப்புக்கு நான் கடைசி வரைக்கும் இப்படியே தண்டனை அனுபவிக்கணுமாப்பா? இப்படியே கடைசி வரைக்கும் அழுது அழுது இதுதான் என் விதின்னு நினைச்சு இப்படியே வாழ்க்கை முழுக்க தண்டனை அனுபவிச்சு நான் செத்து போயிரணும்ல? ஐயோ திவ்யா, நீ ரொம்ப பதட்டமாவும் கோவமாவும் இருக்கடா. இங்க பாரு, இந்த நேரத்துல எது பேசினாலும் அது உனக்கு தப்பாதாமா தெரியும். நீங்க பேசுறது எல்லாம் சரி, நான் பேசுறது மட்டும் தான் தப்பு. தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. நீங்க இங்க இருந்து போயிடுங்கப்பா. இருக்கிற எல்லா கோபத்தையும் நான் அப்புறம் உங்க மேல காட்டிடுவேன். திவ்யா, நான் வேணும்னா மாப்பிள்ளை கிட்ட போய் பேசி உன்னை வந்து பார்க்க சொல்லட்டுமா? ஐயோ அப்பா, ஏன்பா இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? அம்மா கத்தாதீங்க. சார், சாரி சார், ஒரு 2 நிமிஷம் சார், கிளம்பிடுறேன் சார். சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க சார், கிளம்பிடுறேன் சார். ஐயோ திவ்யா. அப்பா, நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் போதும்பா. அருணை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லப்பா. அவன் ஒருத்தனுக்காக இந்த உலகத்துல யாருமே வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அவன் என்ன தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டான்ல. அருணும் ரொம்ப மாறிட்டான். அன்னைக்கு மட்டும் இங்க வந்து இந்த உலகத்துல என் பொண்டாட்டிய யார் தப்பு சொன்னாலும், ஏன் அவளை படைச்ச அந்த கடவுளை தப்பு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு டயலாக் எல்லாம் பேசிட்டு போனான். ஆனா அவனுக்கும் என்னோட அம்மாக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைன்னு இப்ப அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். திவ்யா, ஏன்டா இப்படி வாழ்க்கையை வெறுத்து போய் விரக்தியா பேசுற? என்னோட இடத்துல இருந்து பாக்குறப்பதான் நான் சொல்ல முடியாத வலி எவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்பா. அது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் உங்க யாருக்கும் புரிய போறது இல்ல. உங்க கால்ல கூட விழுறப்பா. இனிமே தயவு செஞ்சு என்னை யாருமே பார்க்க வராதீங்க. இதுதான் என் விதின்னு நினைச்சுக்கிட்டு நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து செத்து போயிடுறேன். நீங்க எல்லாரும் போய் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. தயவு செஞ்சு போங்கப்பா. ஐயோ, நான் பெத்த என் செல்லம் மகளே, உன்னை இந்த நிலைமையில நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறத பாக்கிறதுக்கா உன்னை என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த. என்ன மாதிரி ஒரு கையால் ஆகாத அப்ப இருந்தும் ஒண்ணுதான், இல்லாம இருந்தும் ஒண்ணுதான். ருத்ரா, இந்து எல்லாருமே ரொம்ப சுயநலவாதி ஆயிட்டாங்க. காலம் முழுக்க அவங்கள நம்பி நம்பியே இன்னைக்கு நான் இப்படி ஆயிட்டேன். கடவுளே, இப்ப என் பொண்ணு திவ்யாவை நான் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதுக்கு நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். ஜானு, 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 ஜானு எங்க இருக்க? ஜானு, ஜானு, தாடி, நீங்க என்ன பண்ற? நானும் ஜானு எல்லாரும் கண்ணாபூச்சி விளையாடுறோம்.
நான் ஜானுவை தேடிட்டு இருக்கேன். நீ பாத்தியா? அந்த ஜானு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியணுமா? எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு இப்பதான் நான் சாக்லேட் வாங்கி கொடுத்து மேல மொட்டை மாடியில உட்கார வச்சிருக்கேன். அப்ப எனக்கு சாக்லேட் இல்லையா? போ, நான் பேச்சுக்கா. ஏன்னா கொஞ்சம் கோவப்படுற? இப்போ உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் தானே வேணும். மாமா உனக்கு நிறைய வாங்கி மேல ரூம்ல வச்சிருக்கேன். நீ மட்டும் என் கூட வந்தேன்னா நான் உனக்கு மட்டும் அந்த சாக்லேட்டை தனியா தர்றேன். அமைதியா இரு. அமைதியா இருக்கணும். என்னண்ணே சாக்லேட் வேணும். என்னாச்சுண்ணே? சூப்பர் பாப்பா, எதுக்கு பலறீங்க? எனக்கு சாக்லேட் தரேன்னு சொல்லி ஏமாத்துறான். எங்கேயாவது போய் எனக்கு சாக்லேட் வாங்கி தர சொல்லு. அப்புறம் என் ஜானு எங்க போனான்னு தெரியல. நீ எங்கேயாவது அவனை தேடி பாத்தியா? அதுவா, நானும் ஜானோட ஃப்ரெண்டு தான். உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி மாமா நாங்க 2 பேரும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம். நாம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சாக்லேட்டை பொறுமையா சாப்பிடலாம். அந்த சாக்லேட் எனக்கு மட்டும்தான் தர்றேன். வா 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 வா. வரேன் வரேன். நான் வரேன். வா 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 வா. எனக்கு ரொம்ப பசிக்குது. சாக்லேட் கொடு. சாக்லேட்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன விளையாட்டு விளையாடலாமா? அதுல ஜெயிச்சிட்டேன்னா நான் எல்லா சாக்லேட்டையும் உனக்கே கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நீ கேட்கறது எல்லாத்தையுமே இந்த மாமா வாங்கி தரேன். சரி 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 சரி. என்ன இவனுங்க 2 பேரும் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா, நம்ம இப்ப என்ன விளையாட்டு விளையாட போறோம்? கண்ணாமூச்சி விளையாட்டு தான் விளையாட போறோம். ஆனா இங்க நாம ஒளிஞ்சு விளையாட மாட்டோம். 3 பேரும் சேர்ந்து தான் விளையாட போறோம்.